ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆலு பரோட்டா. இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி ஒன்று, அப்புறமா இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கிறேன். நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா அதோட சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய் இது எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அதுவும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இருக்கட்டும். இப்போது கோதுமை மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது கோதுமை மாவுக்கும் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டு 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 கப் கோதுமை மாவு, அதுக்கு ஏற்ற மாதிரி 1/4 டம்ளர் ஆற வச்ச பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் தண்ணி, ப்ளைன் வாட்டர் தான். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதோட கொஞ்சமாக குக்கிங் ஆயில், அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய், ஏதாவது குக் பண்ணுற ஆயிலை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை 1/2 hour ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இது நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுக்கிறேன். பராத்தா போடுறதுனால கொஞ்சம் பெருசாக மாவு நிறைய உருட்டி வச்சுக்கிறேன். அப்புறம் வேக வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அந்த மசாலாவையும் ஒரு பால் மாதிரி உருட்டி அந்த கோதுமை மாவுக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு கோதுமை மாவில் நல்லா ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிறோம்.
மாவு அந்த ஸ்டஃப் பண்ணது வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் மாவு அதிகமாக வச்சு எடுத்து சப்பாத்தி மாதிரி போட்டுக்கிறேன். அதில் டவாவில் போட்டு பட்டர் இல்லைன்னா எண்ணெய் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வர மாதிரி வச்சு திருப்பி எடுத்தோன்னா ரொம்பவும் டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெடியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ஆலு பராத்தா ரெடி. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ தான் நல்லா குக் ஆகணும். டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெடி.